Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய வெடிகுண்டு ஹைகோர்ட் வந்தது எப்படி என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். பகுஜன் சமாஜ் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம், எம். ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பி. குமரேசன் மற்றும் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர். முனிப்பராஜ் மொத்தம் 26 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 11 பேர் மட்டுமே குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் அதற்கான பதில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். மேலும் இந்த வழக்கில் முக்கிய நபர் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திட்டத்துடன் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஜி. மோகனகிருஷ்ணன், அமீது இஸ்மாயில், முத்தமிழ் செல்வகுமார் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதாவது வழக்கின் விசாரணையை இழுத்தடிக்கும் வகையில் ஒவ்வொரு முறையும் ஒத்திவைக்க கோருவதாகவும் இறுதி விசாரணை தேதியை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் வெடிகுண்டு கொண்டு வரப்பட்டது குறித்து விசாரணை நடத்தப்பட்டதா, அது தொடர்பாக தனியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதா, சம்பந்தப்பட்ட வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட வாகனம் ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் சார்பில் இதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த வழக்கில் வழக்கறிஞர்களை இணைக்கும் நோக்கத்துடனேயே சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் வெடிகுண்டு கொண்டு வரப்பட்டதாக காவல்துறை ஒரு குற்றச்சாட்டை கூறுவதாகவும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் வெடிகுண்டு கொண்டு வரப்பட்டது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக்கூடிய மனுக்கள் மீதான இறுதி விசாரணைக்காக வழக்குகளை ஜனவரி 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.